ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க குடும்பத்தில இருக்கிற எல்லார் மேலயுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் அப்படின்னா, ஆதி குணசேகரன் இதுவரைக்கும் வந்து தன்னோட தம்பிகளையா இருக்கட்டும், அல்லது வீட்ல இருக்கிற அந்த லேடீஸா இருக்கட்டும், எல்லாரையுமே தனக்கு கீழ தான் இருக்கணும். தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாருமே இருக்கணும். அத மீறி போயிறக்கூடாது அப்படின்னு வந்து அந்த விஷயத்துல ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்து தான் இவ்ளோ நாள் வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே வந்து இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஆனா, ஜனனி மட்டும் தான் இந்த விஷயத்த எதிர்த்து, யாருமே இப்படிலாம் இருக்கக்கூடாது. இவருக்கு வந்து அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எந்த விதமான தலைவிதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத மாத்தி எழுதணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க நெறைய போராடிட்டு இருந்திருப்பாங்க. இதனால தான் வந்து ஜனனிய வந்து சுத்தமா ஆதி குணசேகரனுக்கு வந்து புடிக்காமயே வந்து போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஈஸ்வரிய வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணதுனால ஆதி குணசேகரன் மேல கேஸ் போட்டு இப்ப வந்து அந்த கேஸ்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ராவணன் அப்படின்னு புதுசா ஒரு கேரக்டர வந்து இன்ட்ரோ குடுத்து, ஆதி குணசேகரனுடைய வில்லன் அப்படிங்கிற மாரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அவரோட மெயின் டார்கெட் இவனையும் இவன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னடா அப்படின்னா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இவன் என்னடான்னு ஜனனியை டார்கெட் பண்ணி அந்த வீட்டிலேருந்து ஜனனியை எப்படியாவது வெளியே துரத்தணும். எல்லாருமே ஜனனியை வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆதி குணசேகரன் இப்போ வந்து முழுசாக 100% இந்த ராவணனை நம்ப ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி வீட்டில் பேசியிருப்பாங்க. கதிர் ஞானம் இவங்க 2 பேருமே வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லியிருந்தாலும், அதுக்கப்புறம் நந்தினி ரேணுகா வந்து கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் யாரோட தயவும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு வாழ்க்கையும் சரி, அந்த பிஸ்னஸும் சரி நல்லா போகும். அதனால் அவர் வந்து யாரோ ஒருத்தர் தான், நம்ம குடும்பத்துக்கு அவர் நல்லது பண்ணியிருக்காரு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவர்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சு அவர் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதுனால இவங்களுமே அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஆதி குணசேகரன் கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம். அவர் இடம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொன்னால் மட்டும் போதுன்னே, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவர் வந்து இதில் தலையிட வேண்டாம். அது மட்டும் கிடையாது. என்னுடைய நான் வந்து ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு என் ஒய்ஃபோட பேரை வைக்க போகிறேன். அதே மாதிரி நான் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு என்னோட பொண்டாட்டி பேரை வைக்க போகிறேன் அப்படின்னு 2 பேருமே வந்து சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை கேட்டோடனே ஆதிகுணசேகரனுக்கு பயங்கரமான ஷாக். என்னடா இவங்க வந்து பொண்டாட்டியோட பேரை வைக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் வந்து தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. பட் இருந்தாலும் எதுவுமே வந்து பேசாமல் அப்படியே அங்கேருந்து போயிட்டு இங்கே தனியாக பார்த்தீங்கன்னா ராவணனை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு வந்து இங்கே பாருங்க தம்பி, எனக்கு இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே வந்து புரியலை. ஆனால் நான் உங்களை வந்து 100% நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற அந்த 2 பேரும் எங்கே போயிருக்காங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. இவ்வளோ நாள் வரைக்கும் என்கிட்ட வந்து சொல்லாமல் போனது கிடையாது. ஆனால் முறையாக இப்போ என்கிட்ட சொல்லாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் என்கிட்ட என்னை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கணும்னு நினச்சிங்க. அது சரியானது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ஒப்பீனியனும் முக்கியம் தானே. இப்போ அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் அவங்கள வந்து கட்டாயப்படுத்துறது சரியில்லை சார். அதனால் இதை இத்தோட வந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ராவணன் வந்து அப்படியே வந்து நேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சமாளிக்கிற மாதிரி அந்த ஆளை வந்து மண்டையை கழுவுறாரு. இருந்தாலுமே வந்து ஆதிகுணசேகரன் ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. இல்லை தம்பி, அதெல்லாம் வந்து கிடையாது, இது என்னோட சொத்து, இது எல்லாமே வந்து யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது முடிவெடுக்கிறது நான் தான். எனக்கு தான் அந்த முழு உரிமையும் இருக்குது. வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நான் கேட்டேனே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றும் வந்து கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சொத்துக்கான மொத்த உரிமையுமே நீங்கள் தான் அடுத்து பார்த்துக்க போகிறீங்க. ஏன்னா எனக்கு அப்புறமும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கும் சரி, இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கிறதுக்கும் நீங்கள் தான் தகுதியான ஆளுன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கதிராக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே எதை எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் அப்படின்னு ஒன்றுமே வந்து தெரியாது. சொல்ல போனோம் அப்படின்னா உண்மையிலே 2 பேருமே ஒரு முட்டா பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே வந்து சொல்லிடுறாரு. இந்த ஞானத்தை எடுத்துக்கோங்களேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவனுக்கு பேசவும் தெரியாது. எந்த விஷயமா இருந்தாலும் இப்படி தான் நடக்குமா அப்படி தான் நடக்குமான்னு அவனால் புரிஞ்சுக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்து இருக்கான் அவன். கதிரை எடுத்துக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் அடிப்பேன் குத்துவேன் வெட்டுவேன் அப்படின்னு கோவம் தான் படுவானே தவிர அந்த விஷயத்தில் என்ன இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. இப்படிப்பட்டவங்களை நம்பி எப்படி தம்பி என்னோட ஒட்டுமொத்த சொத்தையும் ஒப்படைக்க சொல்கிறீங்க? அப்படி நான் ஒப்படைச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அது இருக்குமா இருக்காதா? இவங்களை வச்சு யாராவது ஏமாற்றி அந்த சொத்தெல்லாம் பிடிக்கிட்டா என்ன தம்பி பண்ணுறது? அதனால தான் நான் யோசிச்சு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னோட முடிவு இதுதான், நீங்களும் உங்களோட முடிவுல இருந்து மாறாதீங்க. இதுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். என்னோட ஒட்டுமொத்த சொத்துக்கான
முழு உரிமையையும் நான் உங்ககிட்ட தான் வந்து கொடுக்குறேன். அதுக்கான பொறுப்பு நீங்க தான் பார்த்துக்கணும். அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ராவணன் வந்து, "இல்ல சார், நீங்க இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னால உங்க குடும்பத்தில எதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு தான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல தம்பி, அது எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கிறேன். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? என்கிட்ட சொல்லாம இவங்க எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ பார்த்தீங்கன்னா, இந்த கதிர் ஞானம் இவங்க 2 பேருமே எங்க போனாங்கன்னே வந்து தெரியல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம 2 பேருமே கிளம்பி வந்து போயிருக்காங்க. பத்தாததுக்கு அந்த வீட்டுக்குள்ள மேல 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, ஜனனி, சக்தி. இவங்க 2 பேரையும் நம்மளால நம்பவே முடியாது தம்பி. எப்போ என்ன பண்ணுவாங்க, யார மாட்டி விடுவாங்க, யார என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் தெரியாது. நீங்களே பார்த்தீங்கல்ல, என் பொண்ணு தர்ஷினிய கடத்திட்டு போயிட்டு, என்னென்ன பண்ணி கடைசியில நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு ட்ராமா பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. என்ன எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவளோட முடிவா இருக்கு. அவ அதுல ரொம்பவே வந்து தீர்மானமா இருக்கா. இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னா, எனக்கு அதுக்கான டைம் வேணும். அது மட்டும் இல்லாம, அந்த நேரத்துல இந்த சொத்தெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளும் வேணும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து முடிவெடுத்து நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அதனால இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த விதமான தட்டி கழிக்கிற விஷயமும் வந்து பண்ணாம, நான் சொல்றதுக்கு மட்டும் நீங்க சரின்னு சொல்லுங்க தம்பி. நான் உங்கள என் கூட பிறந்த தம்பியா தான் பார்க்குறேன். என்னோட ரத்தமா தான் பார்க்குறேன். நீங்களும் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க ஆதி குணசேகரன். ஐயோ சார்! எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க என்ன உங்களோட தம்பி, உங்களோட ரத்தம் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டதுக்கு அப்புறம் கூட, நீங்க சொல்றத நான் வந்து கேட்காமயும், செய்யாமயுமா இருக்க போறேன்? உங்களோட விருப்பம் சார். நீங்க எப்படி சொல்றீங்களோ, அதேபடி நான் அப்படியே உங்களுக்கு நான் செஞ்சு குடுக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் வந்து செய்றேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரி தம்பி, நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட நான் வந்து பொறுப்ப ஒப்படைச்சிடுறேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஞானம், கதிர் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ வெளியில போயிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அங்க போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன இந்த மாரி வந்து அண்ணன் பண்றதெல்லாம் சரின்னு உனக்கு வந்து தோணுதா? எதுக்காக வந்து ராவணன் கிட்ட போயிட்டு அவசரப்பட்டு இந்த இதெல்லாமே வந்து குடுக்கணும்?" அப்படிங்கிற மாரி கதிர் சொல்றாரு. "ஆமாடா, எனக்கும் அப்படிதான் வந்து தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா அண்ணன்கிட்ட இத சொன்னா அண்ணன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நம்மளது எதுவுமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மள போட்டு வந்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு தான் இருக்காங்களே தவிர, நமக்கு அந்த வீட்ல எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லையேடா அப்படிங்கிற மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, கரெக்ட்டு தான். அந்த ராவணன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எதுவுமே வந்து சரியில்லாத மாரி தான் தோணுது. அண்ணன் நம்மகிட்ட எவ்வளவோ தூரம் பேசுவாரு, எல்லாத்தையும் கலந்துப்பாரு. ஆனா இப்போ அண்ணன் அந்த மாரி வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ராவணன வந்து கூட பொறந்த தம்பி மாரின்னு சொல்றது, தன்னோட ரத்தம்னு சொல்றது, இந்த மாரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம அண்ணன் ஏன் இப்படிலாம் வந்து மாறுனாரு எனக்கு ஒண்ணும் தெரியல. ராவணன் வந்து அண்ணனோட உயிர காப்பாத்துனாரு, தர்ஷினிய காப்பாத்துனாரு, எல்லாமே இருக்கட்டும். ஆனா இவ்ளோ தூரம் அவருக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ அவசியம் இருக்கு? அப்படிங்கிற மாரி 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயுமே நெறைய குழப்பங்கள் இருக்கு. ஆதி குணசேகரன் மேல கண்டிப்பா கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து இருக்குன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.